ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது K7 ஆன்டி வைரஸ் வந்து எப்படி நம்மளுடைய பிசி லேப்டாப்ல ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஸோ என்ன மாதிரியான கேசஸ்ல வந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது ஒரு யூசர் 3 வருஷத்துக்கான கீ தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் போன வாட்டி வந்து இதே மாதிரி ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ K7 எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது. அப்போ நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா, இந்த K7 டோட்டல் செக்யூரிட்டி வாங்கியிருந்தேன். அதாவது 1 இயருக்கு 1 பிசி 3 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இது வாங்கியிருந்தேன். இமெயில் டெலிவரி இன் 2 ஹவர்ஸ். எனக்கு இது வாங்குறதுக்கு அப்போ எனக்கு என்ன யூஸ் ஆச்சு அப்படின்னா, எனக்கு 2 ஹவர்ஸில் இமெயிலுக்கு என்னோட ரிஜிஸ்டர்ட் இமெயில் நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணுறீங்க அமேசானில் அப்படின்னா, நீங்கள் மொபைல் மூலமாக ஆர்டர் பண்ணுறீங்களா, ஐ மீன் மொபைல் மூலமாக லாகின் பண்ணியிருக்கீங்களா, மொபைல் நம்பர் மூலமாக லாகின் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இமெயில் ஐடி மூலமாக லாகின் பண்ணியிருக்கீங்களாங்கிறது செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இமெயில் ஐடி மூலமாக லாகின் பண்ணலன்னா உங்கள் இமெயிலுக்கு டெலிவரி ஆகாது. ஸோ அது ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் எதுனாலுமே இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு 2 ஹவர்ஸில் இமெயிலுக்கு டெலிவரி வந்துடுச்சு, பட் சிடி வராது. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 750 கிட்ட ப்ரைஸ் வந்துச்சு. ஸோ இதுவே இது செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா, 1 டிவைஸ் 3 இயர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட ரேட் வந்து எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னா எனக்கு வந்து 579 ருபீஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ அப்படின்னா 579 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இமெயில் டெலிவரியுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த கீ தான் இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கீயை தான் எப்படி K7ல ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறத காமிக்க போகிறேன். அதுக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து K7 சிம்பிள் கிட்ட கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் K7 செக்யூரிட்டிங்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் காமிக்கும், ரெனியூ, ஆக்டிவேட். ஸோ எனக்கு வந்து என்னைக்கு எக்ஸ்பைரி ஆச்சு அப்படின்னா ஜூன் 9 எனக்கு எக்ஸ்பைரி ஆகிட்டு. ஸோ இன்னையோட டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஜூன் 19. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரெனியூ பண்ணுறதுக்கு ஸோ ரெனியூ ஆர் ஆக்டிவேட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெனியூன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அவங்களோட வெப்சைட்லேயே போய் உங்களுக்கு எப்படி ரெனியூ பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக இதில் ஆக்டிவேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆக்டிவேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ இதில் உங்களோட சீரீஸ் என்ன அப்படிங்கிறத என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த சீரீஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோட இமெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி ஆகிட்டு. ஸோ அவங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் கீ என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி செட்டப் பண்ணணுங்கிற ஆக்டிவேஷன் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய K7 ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இந்த கீயை அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கரெக்ட் ப்ராடக்ட்னு வருது. ஸோ பயப்படாதீங்க, அது ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா K7 டோட்டல் செக்யூரிட்டி. பட் இப்போ நம்ம பை பண்ணியிருந்தது K7 ஆன்டி வைரஸ் ப்ரீமியம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஒரு மெயில் கொடுத்துருந்தாங்கல்ல, கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுறீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் K7 ஆன்டி வைரஸ் ப்ரீமியம். ஸோ அதுவே ஓல்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணிவிட்டு ப்ரீமியம்க்கு ஏற்ற மாதிரி வந்துடும். ஸோ நம்ம ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி மட்டும் இருக்கும் இடையில. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக K7 ஆன்டி வைரஸ் ப்ரீமியமாக மாறிடும். டோட்டல் செக்யூரிட்டியிலேருந்து இது ஆன்டி வைரஸ் ப்ரீமியமாக மாறிடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஆக்டிவேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து போங்க. ஸோ சேம் நம்ம இந்த கீயை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேஷனில் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ ஆக்டிவேட் நான் இப்போ K7 ஆன்டி வைரஸ் ப்ரீமியம்னு மாறிட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதுக்கு முன்னாடி K7 டோட்டல் செக்யூரிட்டின்னு இருந்துச்சு. நீங்கள் எந்த ப்ராடக்ட் பை பண்ணுறீங்கிறத பார்த்துட்டு ஸோ வேறு ஏதாவது பை பண்ணுறீங்கனால பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆன்டி வைரஸ் கீக்கு அப்புறம் உங்களோட நேமு, உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இமெயில் அட்ரஸ் கொடுக்குறது கொஞ்சம் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா அதுக்கு இப்போ ஒரு பின் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பின் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இதில் எல்லாமே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானு செக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பின் வரும். ஸோ அந்த பின் எடுத்து இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குமே மேபி ரீடைரக்ட் ஆகலாம். அதுலேயுமே லைசன்ஸ் கீ ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ளோஸ் கொடுத்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிங்க் மூலமாக ஒரு பேஜுக்கு லோட் ஆகும். ஸோ இந்த பேஜ் லோட் ஆனதுக்கப்புறமும் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மெசேஜ் தான் வரும். ஸோ ஒரு வாட்டி நான் இதுலேயுமே செக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே அதாவது ஆக்டிவேட் ஆகிட்டாங்கிறது. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ நான் 2024 19 ஜூனில் பண்ணுறேன்னா 2027 அதாவது 3 இயர்ஸ்க்கு எனக்கு என்னோட லைசன்ஸ் கீ வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்களே உங்கள் வீட்டில் ஈஸியாக K7 ஆன்டிவைரஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் காஸ்ட் எஃபிஷியன்ட். ஒரு ஷாப்புக்கு போய் போடுறதோட இது நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ப்ரைஸ் வைஸ் கம்மியாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி நமக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.